கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 53. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அவர்கள் எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. உனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணினபடியால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களை வெறுத்தபடினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய். இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமேன். இந்த சங்கீதத்தில் இந்த 5வது வசனத்தில் சொல்லியிருக்கிறத பார்த்தோன்னா, உனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணினபடினால் கொடுத்திருக்கிறது. அப்போ யாருக்கு விரோதமாக பாளையம் இறங்கினுடைய எலும்புகளை தேவன் சிதறடிக்க பண்ணினார் அப்படிங்கிறதையும் இந்த 6வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது போல, தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு மகிழ்ச்சியும் யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த 2 தான் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். யாருக்கு விரோதமாய் எழும்பும்போது தேவன் அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். அதே மாதிரி எந்த ஜனத்துடைய சிறையிருப்பை தேவன் திருப்பும் போது நமக்கு யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாங்கிறது தான் மேலுள்ள வசனத்தில் கொடுத்துருக்கிறது. ஃபர்ஸ்ட் வசனத்தில் தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். இதை தான் 1 யோவான் 2வது அதிகாரம் 22வது வசனத்தில் யோவான் சொல்லுகிறார். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. அப்போ முதல் வசனத்தில் சொல்லுகிறது தேவனை இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லுகிறது. அப்போ அந்த கடைசி 2 வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம தேவனை எந்த ஒரு இடத்துலையும் மறுதலிக்காம, தேவன் இல்லை என்று எந்த ஒரு இடத்துலையுமே தேவனுடைய நாமத்தை தூஷிக்காதவர்களுமா இருக்கணும். அப்போ தான் இந்த கடைசியில் உள்ள வசனமும் கடைசி 2 வசனத்தில் உள்ள ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். நம்ம எந்த ஒரு இடத்துலையும் தேவனை மறுதலிக்காமல் இருக்கணும். அப்புறம் 2வது வசனத்தில் சொல்லுகிறது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கிட்டு இருக்கார். ஆனால் யாருமே அப்படி இல்லை அப்படின்னு இந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது. ஆனால் நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு விரோதமாக தேவன் நமக்காக யுத்தம் பண்ணணும் அப்படின்னாலும், நமக்கு ஒரு களிப்பும் மகிழ்ச்சியும் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கணும்னாலும் நாம் அப்படி இல்லாமல் தேவனை தேடுகிற ஒரு உணர்வுள்ள ஜனமாக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலையும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாம் தேவனை தேடுகிற ஒரு ஜனமாக இருக்கணும். அவரை விட்டு எந்த நேரத்திலையும் வழி விலகாமல் அவருக்கு கூடவே நம்ம இருக்கணும். அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகினும் இல்லை அப்படின்னு சொல்லுகிறது. அப்போ நமக்கு நன்மை செய்கிறதுக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது அப்படின்னு நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கு நன்மை செய்கிறதுக்கு திராணி இருக்கும்போது நம்ம நன்மையை செய்யணும். அப்போ தான் நமக்காக தேவன் வழக்காடுவார், நமக்காக தேவன் யுத்தம் பண்ணுவார். அதே போல் இந்த 4வது வசனத்தில் கடைசி இதில் சொல்லுகிறது, தேவனை தொழுது கொள்ளுகிறதில்லை அப்படின்னு சொல்லுகிறது. அப்போ நாம் அவரை தொழுது கொள்ளணும். அப்போ தான் கடைசி உள்ள அந்த வசனத்தில் உள்ள ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும். மொத்தம் 4 ஃபஸ்ட்டு தேவன் இல்லை என்று நம்ம எந்த இடத்துலையும் மறுதலிக்காமல் இருக்கணும். 2வது தேவனை தேடுகிற ஒரு உணர்வுள்ள ஜனமாக இருக்கணும். 3வது நன்மை செய்கிறதுக்கு நமக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்கக்கூடாது, நன்மை செய்யணும். அப்புறம் தேவனை முழு மனதோடு தொழுது கொள்ளணும். அப்போ தான் அந்த தேவன் நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு நமக்காக வழக்காடுவார், நமக்காக ஒரு யுத்தம் பண்ணுவார். அதே மாதிரி கடைசி வசனத்தில் சொல்லியிருக்கிறது போல சீயோனிலிருந்து நமக்கு ரட்சிப்பு வரும். தேவன் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் போது நமக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். கர்த்தர் தாமே இந்த சங்கீதத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.